வெல்கம் டு சௌந்தர்யா vlogs. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுனா பார்க்க போகிறோம். சுண்டைக்காய்ங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் இது கொடுங்க, பெரியவங்களும் இதை சாப்பிடுங்க, அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இதில் புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் சாம்பாரும் வைக்கலாம். நான் இன்னொரு நாள் சாம்பார் ரெசிபி போடுறேன். இப்போ வந்து புளிக்குழம்பு வைக்கிறேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் வந்து எப்பயுமே குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா புளிக்குழம்புக்குமே வந்து நல்லெண்ணெய் சேர்த்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் குழம்பு இந்த மாதிரி சேர்க்கறத விட கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க எண்ணெய். இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போது அதுலேயே வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து எந்த புளிக்குழம்புக்கு சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் புளிக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே வெந்தயம் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெயில் காலங்கிறதுனால வெந்தயத்தை இந்த மாதிரி சேர்த்து கூட குழந்தைங்களுக்கு பிசைஞ்சு தரலாம் குழம்புல போடுறது. ஏன்னா ஹீட் வந்து குறைக்கிறது வந்து வெந்தயம், குளிர்ச்சி வெந்தயம் எப்பயுமே இப்போ வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. அதில் வந்து நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ கருவேப்பிலை நல்லா காஞ்சிடுச்சு. அதில் வந்து வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து மலை பூண்டுங்கிறதுனால வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன பூண்டாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளைப்பூண்டு சேர்த்து சும்மா ஒரு நிமிஷம் இருக்கட்டும். இது வந்து நல்லெண்ணெய் ஊற்றுனதுனால இவ்வளோ நுறையா வருது. இப்போது இது வந்து ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு வெள்ளைப்பூண்டு சேர்த்து. இப்போ வந்து இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமே பார்த்தீங்கன்னா வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். எதனாலன்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போல்லாம் யாரும் வெங்காயமே சாப்பிட்றதில்ல, அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. அதனால் கட் பண்ணி சேர்த்தா கொஞ்சம் வதங்கிடுங்கிறதுனால நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது வெங்காயம் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம். அதுக்குள்ளே வந்து நம்ம சுண்டைக்காவை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வந்து உடச்சி வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த காம்பு இருக்குல்ல, இந்த காம்பை வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்துருங்க. இந்த மாதிரி காம்பை உடைச்சாலே வந்துடும் காம்பு. பாருங்கள், இந்த மாதிரி உடைச்சா வந்துடும் காம்பு. ஃபஸ்ட்டு இந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு வந்துக்கலாம் எல்லா சுண்டைக்காயும். இப்போது வெங்காயம் வதங்கி 3-4 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் 2 சின்ன சின்ன தக்காளியாக தான் எடுத்திருக்கேன். 2 இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்குவேன். சப்போஸ் உங்களுக்கு மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்க்கல, நான் இந்த மாதிரி கட் பண்ணியே சேர்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி ஃபுல்லாகவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்க்குறனாலும் நீங்கள் அப்படியும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2மே பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்குங்கிறதுனால நான் 2 இங்கே கட் பண்ணி சேர்த்துட்டு 2 தான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுறேன். சின்ன சின்ன தக்காளியாக தான் எடுத்திருக்கேன், பெருசாக எடுக்கலை. பெருசாகவும் எடுக்கலை, மீடியம் சைஸாகவும் எடுக்கலை. இப்போது தக்காளி ஒரு 2-3 நிமிஷம் வதங்கட்டும். இப்போது சுண்டைக்காவை நல்லா கழுவி எடுத்து வந்தாச்சு. இது வந்து இந்த மாதிரி தட்டுற உரல் இருக்குல்ல, அதில் வந்து இப்படி தட்டினீங்கன்னா வந்து அது லைட்டாக ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தட்டிக்கணும். எல்லா சுண்டைக்காயும் இப்படி ஒன்றா இல்லை 2 வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இதுக்குள்ளே வந்து நம்ம போடுற காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே ஏறும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி எல்லா சுண்டைக்காயும் தட்டி எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தட்டுறது இல்லை அப்படின்னா வந்து சப்பாத்தி உருட்டுவோம்ல கட்டை, அந்த கட்டையை வச்சு தட்டினா இது இதாகிடும். ரொம்ப இதாக தான் இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்காது. அதனால் சும்மா லைட்டாக தட்டினா வந்துடும். இப்போது தக்காளி பார்த்திங்கன்னா ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் நம்ம தட்டி வச்சா சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போது சுண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து லைட்டாக சுண்டைக்காய் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சுண்டைக்காய் சேர்த்து இதுவும் ஒரு 4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து சுண்டைக்காய் வதங்கி ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் சொன்ன மாதிரி சின்ன தக்காளிங்கிறதுனால கொஞ்சோண்டு தான் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போது தக்காளி பேஸ்ட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து அதில் வந்து புளி கரைச்சல் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போது கிண்டி விட்டு ஒரு கொதி வரட்டும் நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். அப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து சுண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்மளோட சுண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட சுண்டைக்காய் புளிக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.